வீடியோ எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவில் இந்த பேன்கேக் எடிட்டிங்கிறது ஒரு எஃபிஷியன்டான ஒர்க் ஃப்ளோ. இது ரஃப் கட் பண்ணி வச்ச த ஆக்சுவல் சீக்வன்ஸ்லேருந்து த பெஸ்ட் கிளிப்ஸை மட்டும் செலக்ட் பண்ண யூஸ் ஆகும். இல்லைனா ஒரு மெயின் ஃபிலிம்ல இருந்து டீசர் கட்டுக்கு தேவையான கிளிப்ஸை மட்டும் செலக்ட் பண்ண யூஸ் ஆகும். சரி, அது என்ன பேன்கேக் எடிட்டிங்? பார்த்துடலாம் வாங்க. இது ஒரு ஆக்சுவல் வெட்டிங் ஃபிலிம் சீக்வன்ஸ். இதில் எடிட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போது இதுலேருந்து ஒரு டீசர் கட் பண்ணோன்னா கிளிப்ஸை இந்த சீக்வன்ஸ்லேருந்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி த பெஸ்ட் கிளிப்ஸை தான் இந்த சீக்வன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிதானே? ஆல்ரைட். இப்போது இந்த சீக்வன்ஸை ரைட் கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் அண்ட் இதை ரீநேம் பண்ணிடலாம் டீசர்னு. ஸோ இப்போது நம்மக்கிட்ட 2 சீக்வன்ஸ் இருக்குது. ஒன்று ஒரிஜினல் வெட்டிங் ஃபிலிம் சீக்வன்ஸ், இன்னொன்று நம்ம டூப்ளிகேட் பண்ணது இந்த டீசர் சீக்வன்ஸ். இந்த டீசர் சீக்வன்ஸை செலக்ட் பண்ணி Ctrl+A அண்ட் டெலிட். ஸோ இப்போது சேம் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் ரெடியாக இருக்குது, பட் வித் நோ கிளிப்ஸ். இப்போது ஜஸ்ட் இந்த டீசர் சீக்வன்ஸ் டைம்லைனை ட்ராக் பண்ணி கீழே விடுங்க. எஸ், இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே இருக்கிற சீக்வன்ஸில் இருந்து நமக்கு தேவையான கிளிப்ஸை ப்ளே பண்ணி பார்த்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். பட் இதில் கிளிப்ஸ் காப்பி தான் ஆகும். ஸோ எந்த கிளிப்ஸை மேலே இருந்து எடுத்திருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அதனால கிளிப்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி லேபிள் பண்ணிட்டு எடுத்தால் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த லேபிளிங் ஆப்ஷன் இன்னும் ப்ரொடக்டிவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எடிட், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் இந்த சர்ச்சில் இந்த லேபிள் கலர்லேயே பளிச்சுன்னு தெரிகிற மெஜெண்டாவை டைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வசதியாக இருக்க ஒரு ஷார்ட்கட் கீ அசைன் பண்ணுங்கள். நான் F2 அசைன் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹிட் ஓகே. இப்போது எனக்கு எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி F2 ப்ரெஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண வேண்டியது தான். இல்லைனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான செலக்டட் கிளிப்ஸ் எல்லாத்தையும் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மெஜெண்டா லேபிள் பண்ண கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக எடிட், லேபிள், செலக்ட் லேபிள் குரூப் கொடுத்தா ஒன்லி மெஜெண்டா லேபிள் கிளிப்ஸ் மட்டும் செலக்ட் ஆகி நிற்கும். ஸோ இப்போ இந்த கிளிப்ஸை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஒருவேளை உங்களுக்கு அங்கங்கே ஏதாவது ஒரு கிளிப்ஸை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இது ஒர்க் அவுட் ஆனால் தேவைப்பட்டா எடுத்துக்கலாங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு கிளிப் இருக்கும்ல, அந்த ஒரு ஆப்ஷன் பி கிளிப், அதை செலக்ட் பண்ணி ஆல்ட் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் மேலே இருக்க ட்ராக்குக்கு மூவ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வெயிட் லிஸ்டட் கிளிப்ஸை பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த மேலே இருக்கிற கிளிப்ஸை செக் பண்ணாலே போதும். அண்ட் ஃபைனலி நம்ம ட்ராக் பண்ணி வச்சிருக்க கிளிப்ஸில் இருக்க இன்பிட்வீன் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ண Ctrl+A போட்டு செலக்ட் பண்ணிட்டு சீக்வன்ஸ் அண்ட் க்ளோஸ் கேப் கொடுத்து உங்களோட ஆக்சுவல் டீசர் எடிட் ஃபைன் டியூனிங்கை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைம்லைன் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஒர்க் பண்ணுறதுனால இதுக்கு பேன்கேக் எடிட்டிங் அப்படின்னு பேர் வந்துருச்சு. பட் நம்ம அதே நேமை தான் இதுக்கு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி செட் தோசை எடிட்டிங் அப்படின்னு கூட பேரை மாற்றி வச்சுக்கலாம். உண்மையிலே இந்த செட் தோசை எடிட்டிங் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல் be creative and productive. This is Chandru Bharathy from Focus Studios signing off.